உங்கள் மகிழ்ச்சியின் ஆரம்பமாக உங்கள் ஹோப் டிவி மிக துல்லியமான ஒளிபரப்பை துவங்குகிறது. ஹோப் 24/7 HDயை குடும்பத்துடன் கண்டு மகிழுங்கள். இது உங்கள் மகிழ்ச்சியின் ஆரம்பம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மா அக்கா குவாரண்டைன்லாம் எப்படி போச்சு? நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன். நீ அது மட்டும்தான் பண்ணுவ. நான் என்ன பண்ணனா, பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாட்டா? என்ன பாட்டுக்கா? பாரம்பரிய பாடல்கள். பாரம்பரிய பாடல்களா? எல்லாரும் இப்போ நியூ சாங்ஸ்னு வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்னக்கா ஒரே ஓல்டு சாங்ஸ்ல இருக்கீங்க? என்னதான் புது பாடல்கள் வந்தாலும் ஓல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டுமா. என்னக்கா ஓல்டு இஸ் கோல்டுன்னு பழைய டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன இருந்தாலும் நியூ சாங்ஸ் தான்க்கா நல்லா இருக்கும். ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். புது பாடல்கள் வருது, நம்ம அதிகமாக கேட்குறோம். ஆனால் அதுக்குன்னு பழைய பாடல்களை மறந்துட முடியுமா? பாரம்பரிய பாடல்களை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். என்ன பார்க்கவும் உங்களுக்கு பாடல்களை கேட்கணும்னு ஆசையாக இருக்கா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட பாரம்பரிய பாடல்களை கேட்கணும்னு ஆசை வந்துருச்சா? அப்போ நம்ம கேட்க ஆரம்பிக்கலாமா? முதலாவது கேட்க போகிற பாடல் ஜெப பாடல். அக்கா ஜெப பாடலா? என்ன ஜெப பாடலுக்கா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சொல்கிறேன். நம்ம கேட்க போகிற பாடல் என் ஜெப வேலை வாஞ்சிப்பேன். இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் வில்லியம் W. வால்ஃப்ரெட் அவர்கள். இந்த பாடலுக்கு ராகம் அமைத்தவர் வில்லியம் பட்ஸ்லர் பிராட்பெரி அவர்கள். இந்த பாடல் ஆராதனை கீதங்கள்ல 728வது பாடல். இந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ இந்த பாடல் எவ்வாறு பிறந்தது நம்ம பார்க்கலாமே. என் ஜெபவேளை வாஞ்சிப்பேன் என்ற பாடலின் ஆசிரியர் வில்லியம் W. வால்ஃபோர்ட் என்பவர். இவர் இங்கிலாந்து தேசத்திலே வார்க்விக்ஷீரியாவில் உள்ள கோல்சஸ் எனும் சிறு ஊரிலே ஒரு கடையை நடத்தி வந்தார். இவர் பிறவியிலே கண் பார்வையற்றவராக இருந்தார். பகுதி நேர ஊழியமும் இவர் செய்து வந்தார். ஒரு நாள் இவரை சந்திப்பதற்காக ஊரின் போதகரான தாமஸ் சால்மோன் என்பவர் இவரை சந்திக்க வந்தார். அப்பொழுது இவர், நான் ஜெபம் என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை ஏற்றி வைத்துள்ளேன், ஆனால் என் கண் பார்வை இல்லாததினாலே என்னால் எழுத இயலவில்லை என்று அவரோடு பேசிக்கொண்டிருந்தார். அதை கேட்ட அந்த சபை போதகர் அவருக்கு அந்த பாடலை கவிதையும் எழுதி அதற்கான ஒரு பத்திரிகையிலே அது இடம்பெறும்படியாக அவர் ஒரு உதவியும் செய்தார். மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தார். இதனால் இப்பாடலுக்கான ராகத்தை அமைத்தவர் அமெரிக்க தேசத்தில் உள்ள இசை அமைப்பாளரான வில்லியம் பட்ஸ்லர் பிராட்பெரி என்பவர் 1761ஆம் ஆண்டு இப்பாடலுக்கு இனிய வேளை என்ற ராகத்தில் ராகமும் அமைத்து கொடுத்தார். ஜெப வேளையின் முக்கியத்தை உணர்த்தும் இந்த பாடலானது ஒரு நூற்றாண்டிற்கு மேலாக நாம் அனைவராலும் விரும்பி பாடப்பட்டு வருகின்றது. இப்பாடலானது சங்கீதம் 55, 16, 17ஆம் வசனத்தின் அடிப்படையில் அதை மையமாக கொண்டு இந்த பாடல் இயற்றப்பட்டது. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார் என்ற வசனங்களை மையமாக கொண்டு இப்பாடலானது எழுதப்பட்டது. நமது வாழ்க்கையும் இனியதும் அர்த்தமுள்ளதமாக மாற்றுவது நாம் இறைவனோடு தொடர்பு கொள்ள செலவிடும் ஜெப நேரத்தின் அளவை பொறுத்தே அமையும். எனவே இந்த அர்த்தமுள்ள இந்த ஜெப வேளை நான் வாஞ்சிப்பேன் என்ற பாடலை பொருளை உணர்ந்து கருத்தோடு நாம் அனைவரும் பாடுவோமா? அப்போதென் துக்கம் மற
மன்றாட்டை கேட்போம் வருவார், பேராசீர்வாதம் தருவார். என் வாக்கின் மேல் விசுவாசமாய், என் பாதம் தேட ஊக்கமாய், என்றோர்க்கென் நோவை சொல்லுவேன். இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன். என்றோர்க்கென் நோவை சொல்லுவேன். இவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன். என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன். ஆனந்த களிப்படைவேன். கிறிஸ்காவின் மேலே ஏறுவேன். என் மோட்ச வீட்டை நோக்குவேன். இத்தேகத்தை விட்டேகுவேன். விண்ணித்திய வாழ்வை பெறுவேன். பேரின்ப வீட்டில் வாசிப்பேன். வாடாத கிரீடம் சூடுவேன். பேரின்ப வீட்டில் வாசிப்பேன். வாடாத கிரீடம் சூடுவேன். அக்கா உண்மையிலே இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. ஆமாக்கா, என்னன்னே தெரில, இந்த சாங் கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, சந்தோஷமாக, ஒரு இனிமையாக இருந்ததுக்கா. என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் நம்ம நிறைய பாடல்கள் கேட்க போறோம். அடுத்து நம்ம கேட்க போற பாடல் தூயாதி தூயவரே. அக்கா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க்கா. ஆமாக்கா, இந்த பாடலுக்குள்ள நம்ம சர்ச்சில் நிறைய தடவை பாடுவாங்க தானே? ஆமா ஆமா, இந்த பாடலோட ஆசிரியர் யார் தெரியுமா? கடையநடையோரை சேர்ந்த திரு ஐ பாக்கியநாதன் அவர்கள். இந்த பாடலுக்கு ராகம் அமைத்ததும் இவர்தான். இந்த பாடல் கன்வென்ஷன் கீதங்களில் 60வது பாடலாக இருக்குது. இப்போ இந்த பாடல் பிறந்த கதையை நம்ம கேட்கலாமா? அடுத்ததாக தூயாதி தூயவரே என்ற பாடல். இப்பாடலின் ஆசிரியர் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கடையனுடைய என்ற கிராமத்திலே ஐ பாக்கியநாதன் அவர்கள். இவர் தனது சொந்த ஊரான கடையனுடைய கிராமத்திலே டிடிடிஏ நடுநிலைப் பள்ளியிலே இளநிலை ஆசிரியராக பணியாற்றினார். இவருக்கு வேலை கிடைத்ததிலே இவர் சில ஆசிரியர்களுக்கும் பொறாமை ஏற்பட்டது மற்றும் சில நண்பர்களும் சேர்ந்து இவருடைய எதிராளிகளுடன் சேர்ந்து இவருக்கு பல இன்னல்களை கொடுக்க ஆரம்பித்தனர். பல இன்னல்கள் மத்தியிலே இவர் மனம் மிகவும் வாடியது. பல விரக்திக்கும் இவர் ஆளானார். எனவே இவர் ஆண்டவரை நோக்கி சத்தமின்றி இவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, உம்மை பாட ஆரம்பித்திருக்கிறேன். என் உயிருள்ளவரை உம்மை பாடினால் போதும் ஐயா. கர்த்தாவே, நீர் உலகத்தில் வாழ்ந்தபோது பல துன்பங்களை சகித்து கொண்டீர். அதுபோல எனக்கு வரும் துன்பங்களையும் தாங்கிக் கொள்ள எனக்கு பலன் தாரும் ஐயா என்று இவர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தார். பின் நாட்களிலே இவர் தமது ஜெபத்தையே பாடலாக எழுதி இதற்கு ராகமும் அமைத்தார். இவ்வாறு உருவானது தான் இந்த அருமையான பாடல் தூயாதி தூயவரே என்ற பாடல். இந்த பாடலின் கருத்தை உணர்ந்தவர்களாய் நாமும் இந்த பாடலை பாடுவோமா? தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது
பாரூரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவநோய் நீக்கினீரே. பாரூரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவநோய் நீக்கினீரே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இன்னும் மேடம், அந்த பாட்டுல இருந்து நீங்க வெளியே வரலையா? ஆமாக்கா, என்னன்னே தெரியல. இந்த பாடல் கேட்கும்போது மனசுக்கு ஒரு நிம்மதியா. நான் என்னையும் மறந்துட்டேன்க்கா. ஆமாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சூப்பரா பாடினாங்கக்கா. ஆமா ஆமா. சரி, நம்ம அடுத்து பார்க்க போற பாடல் என்னன்னா, இது வந்து ஒரு ஆத்மா ஆதாய பற்றின ஒரு பாடல். ஆத்துமா ஆதாயம், ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல். நான் கண்டுபிடிச்சிட்டேன். கரையேறி உமதண்டை தானே? சரி, நம்ம அடுத்து பார்க்க போற பாடல் என்னன்னா, கரையேறி உமதண்டை. இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா திரு சார்ல்ஸ் கேரல் லூத்தர் அவர்கள். இதுக்கு ராகம் அமைச்சவரும் அவர் தான். இந்த பாடல் ஆராதனை கீதங்கள்ல 463வது பாடல். இப்போ இந்த பாடல் எந்த சூழ்நிலையில எவ்வாறு இயற்றப்பட்டது நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக கரையேறி உமதடை என்ற பாடல். இப்பாடலின் ஆசிரியர் சார்லஸ் கேரல் லூத்தர் என்பவர். இவர் ஒரு பாப்டிஸ்ட் திருச்சபையிலே போதகராக இவர் பணியாற்றினார். இவர் பல பாடல்களை எழுதவில்லை, ஆனாலும் இவர் இந்த பாடலை எழுத இவரை தூண்டியது ஒரு வாலிபனின் வாழ்வு. 1877ஆம் ஆண்டு மரண தருவாயில் இருந்த ஒரு வாலிபனின் வாழ்வு தான் இவரை இந்த பாடலை எழுத தூண்டியது. அந்த வாலிபன் மரிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பர் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை அடைந்ததில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்து ஆண்டவரிடம் செல்லும்போது வெறுங்கையாய் நான் எப்படி செல்வேன் என்று ஒரு மிகுந்த வங்கலாய்ப்போடு அவர் காணப்பட்டார். நான் மரிப்பதை குறித்து பயப்படவில்லை, ஆனாலும் இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார். ஆனால் நான் வெறுங்கையனாக என் ஆண்டவரிடம் எப்படி செல்வேன்? ஒருவரை கூட நான் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தவில்லையே என்று அவருடைய மனம் மிகுந்த அங்கலாய்ப்பை கொண்டது. எனவே இந்த போதகர் அந்த அங்கலாய்ப்பை சவாலாக வைத்து இந்த பாடலை இந்த அருமையான லூத்தர் அவர்கள் எழுதினார். நாமும் இந்த பாடலின் பொருளை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை பாவத்தில் வீணடிக்காமல் இரட்சகரின் கரத்தில் ஒப்புவிப்போம். நாம் உயிரோடு உள்ளவரை ஆத்தும ஆதாய பணியில் முழு மூச்சுடன் செயல்படுவோம். இந்த பொருள் நிறைந்த இந்த கரையேறி உமதண்டை என்ற பாடலை நாம் பாடலாமா? கரையேறி
இந்த சாங் ரொம்ப சூப்பரா இருந்ததுக்கா. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அருமையா பாடினாங்கல்ல. சரி, நம்ம அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம் தெரியுமா? இது ஒரு சீசன்ல பாடுவாங்க. சீசனா? அது என்ன சீசன்க்கா? அந்த சீசன் கூட இப்ப வரப்போகுது. வரப்போகிற சீசன்னா அது கிறிஸ்மஸ் தானே? கரெக்ட். கிறிஸ்மஸ்னாலே ஒரே ஜாலி தான்க்கா. கிறிஸ்மஸ்னா புது ட்ரெஸ்ஸு, கேரல்ஸு, கேக்கு, ஒரே ஜாலியாக இருக்கும்லக்கா. கிறிஸ்மஸ்னாலே சந்தோஷம்னா கிறிஸ்மஸ் பாடல்கள் கேட்கும்போது அதை விட ஹாப்பியாக இருக்கும். அக்கா, கிறிஸ்மஸ் சாங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. முக்கியமாக எனக்கு பிடிச்ச சாங் என்ன தெரியுமா? கண்டேன் என் கண்குளிர சாங் தான்க்கா. அந்த சாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்க்கா. நீ கரெக்டாக சொன்ன. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் கூட அதுதான். இந்த பாடலை எழுதியவர் திரு ஆபிரகாம் பண்டிதர். இந்த பாடலுக்கு ராகம் அமைத்தவரும் அவர்தான். இந்த பாடல் கீதங்களும் கீர்த்தனைகளும் ஆராதனை கீதங்களிலும் 37வது பாடலா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பிறந்த கதையை கேட்போமா? அடுத்ததாக கண்டேனின் கண்குளிர என்ற பாடல். இப்பாடலின் ஆசிரியர் ஆபிரகாம் பண்டிதர் அவர்கள். இவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வடகரை என்ற கிராமத்திலே பிறந்தவர்கள். இவர்கள் எளிமையான குடும்பத்தை சார்ந்தவராயினும் தமது அயராத உழைப்பினால் கற்றுத் தேர்ந்த ஆசிரியரானார். இவர் ஆசிரியர் மட்டுமல்ல, சித்த மருத்துவத்துறை, தோட்டக்கலை, அச்சுக்கலை, இசை ஆராய்ச்சி என பல துறைகளில் இவர் சிறந்து விளங்கினார். இளமையிலே பக்தி நெறியில் சிறந்து விளங்கிய இவர் தித்திக்கும் செந்தமிழில் இறைவனை போற்றி பாட ஆரம்பித்தார். இவர் தஞ்சை மாவட்டத்தில் இவர் வாழ்ந்தபடியினால் தஞ்சையிலே தன் சொந்த செலவில் 7 இசை மாநாடுகளை இவர் நடத்தினார். செந்தமிழின் மீது பண்டித தீராத காதல் கொண்டவர். 1990ஆம் ஆண்டு இவர் இதற்காக கலைமாமணி பட்டமும் பெற்றவர். இப்பாடலானது லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல் 32ஆம் வசனங்களில் குறிக்கப்பட்டபடி இவர் இந்த பாடலை எழுதினார். குழந்தை இயேசுவை தரிசித்த ஆனந்த கழிப்பை வெளிப்படுத்திய சிமியோனின் அனுபவத்தை மையமாக கொண்டு இப்பாடலானது எழுதப்பட்டது. இப்பாடல் கிறிஸ்மஸ் காலகட்டங்களிலே எல்லோராலும் விரும்பி பாடப்படுகின்றது. இப்பாடலானது ஒரு முறை சென்னை மாநகரத்திலே பெரியார் திடலிலே கிறிஸ்மஸ் காலகட்டத்திலே ஒரு இசை அமைப்பாளரால் இந்த பாடலானது பாடப்பட்டது. இந்த பாடக குழுவின் தலைவர் துரைப்பாண்டியன் அவர்கள் இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக மின்தடை ஏற்பட்டது. மின்தடை ஏற்பட்டபடியினால் இசைக்கருவிகள் இசைக்க முடியவில்லை. ஆனாலும் இவர் இந்த பாடல் பாடுவதை இவர் நிறுத்தவில்லை. இவர் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்தார். கண்டேன் கர்த்தனை என்று இவர் மகிழ்ச்சியோடு இந்த பாடலை பாடும்போது அத்திடலிலே வந்திருந்த அனைவரும் இந்த பாடலை பாட ஆரம்பித்தனர். அனைவரும் இந்த பாடலை கண்டேன் என்று கர்த்தனை என்று பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பளிச்சென்ற விளக்குகள் திடலில் ஒளிர்ந்தன. அனைவரின் முகங்களும் மலர்ந்தன. எனவே இந்த பாடல் ஒரு பொருள் நிறைந்த பாடலாக உணர்ந்து அவர்கள் பாடினர். அதே போல இந்த பொருள் நிறைந்த பாடலை நாமும் இந்த பொருளை உணர்ந்து சந்தோஷமாக இந்த பாடலை பாடலாமா? கர்த்தனை இன்று கண்டேன் கண்குளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோபானை கையிலேந்தி கண்டேன் கண்குளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்குளிர வித்தலின் சத்தீர முன்னணையில் வித்தலின் சத்தீர முன்னணையில் உச்சோறு குயில் தரும் உண்மையாம் என் ரட்சகன் கண்டேன் கண்குளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்குளிர தேவாதி தேவானே தேவசினே தேவாதி தேவானே தேவசினே ஓயாது தோத்தரிக்கும் முப்புனிகரற்றவன் கண்டேன் கண்குளிர கர்த்தனை இன்று கண்டேன் கண்குளிர
தேடி வரும் பக்தர் பாரனை, பார்வேந்தர் தேடி வரும் பக்தர் பாரனை, ஆவேந்தர் அடி தொழும் அன்பனை என் இன்பனை நான் கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. முத்தோளிர் கர்த்தாவம் உன்னவனே, முத்தோளிர் கர்த்தாவம் உன்னவனே, இத்தரை மீட்க என்னை நடத்தி வந்த மன்னவனை கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி கண்டேன் என் கண் குளிர, கர்த்தனை இன்று கண்டேன் என் கண் குளிர. இந்த பாட்டை கேட்ட உடனே கிறிஸ்மஸ் சீசனுக்கே போன மாதிரி இருந்துச்சுல்ல? ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருந்தது. சரி சரி, நம்ம அடுத்து பார்க்க போகிற பாடல் என்னென்னா சங்கீதம் 121 1 மற்றும் 2 வசனங்களின்படி இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச நம்ம தேவனை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம கேட்க போகிற பாடல் கூட கண்களை ஏறெடுப்பேன். இந்த பாடலோட ஆசிரியர் கயத்தாரை சேர்ந்த திரு ஐயாதுரை பாகவதர் அவர்கள். இந்த பாடலுக்கு ராகம் அமைத்தரும் அவர்தான். இந்த பாடல் ஆராதனை கீதங்களையும் கீதங்களும் கீர்த்தனைகளையும் 17வது பாடலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாடல் பிறந்த கதையை கேட்போமா? அடுத்ததாக கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல். இப்பாடலின் ஆசிரியர் கயத்தாறு ஐயாதுரை பாகவதர் அவர்கள். இவர் இந்து குல உயர் மதத்தை சார்ந்தவர். இவர் முதலில் புராட்டஸ்டன்ட் திருச்சபையிலே சேர்ந்து பின்பு ரோமன் கத்தோலிக்க சபையில் தன்னை சேர்த்து கொண்டார். மேலும் இவர் பல பிரபல கீர்த்தனைகளையும் இவர் இயற்றியுள்ளார். ஐயாதுரை அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்தை சார்ந்தவர்கள். இவரது நாட்களிலே இவரது பெண்கள் யாரும் வெளியே வரமாட்டார்கள். இவர்களுக்கென்று ஒரு கோட்டையை அமைத்து கொண்டு அதிலே தன்னுடைய பெண்களை வாழ வைத்தனர். ஏனெனில் அக்காலகட்டத்திலே பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு இல்லாதமையால் இவர்கள் பெண்கள் வெளியே வரவிடாமல் அந்த கோட்டைக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இவர் வேதத்தை அதிகமாக தியானிக்கும் போது சங்கீத புத்தகத்திலே 120ஆம் அதிகாரம் முதல் 134 வரையுள்ள சங்கீதங்களே ஆரோகண சங்கீதம் என்று இந்த சங்கீதமானது அழைக்கப்படுகின்றது, அல்லது திருப்பயண பாடல்கள் என்று இந்த சங்கீதமானது அழைக்கப்படுகின்றது. அக்காலகட்டத்திலே யூதகுல மக்கள் முக்கிய பண்டிகை நாட்களிலே எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது மலை ஏற்றங்களிலே நடந்து செல்வது அவர்களது வழக்கம். அப்படி நடந்து செல்லும் பொழுது தன்னுடைய பயண நேரங்களை இனிமையுள்ளதாக மாற்றவும் களைப்பு இல்லாமல் அவர்கள் சந்தோஷத்தோடு செல்லவும் இவர்கள் இந்த பாடல்களை பாடுவது அவர்களது வழக்கம். எனவே அந்த ஆரோகண கீதங்கள் இந்த பயண நேரத்திலே இவர்கள் பாடினார்கள். இப்பாடலானது 121ஆம் சங்கீதத்தை மையமாக கொண்டு இந்த பாடல் எழுதப்பட்டது. இவர் தன்னுடைய குல பெண்கள் நடந்து கொண்டதையும் இந்த யூத குல பெண்கள் நடந்து கொண்டதையும் அவருடைய பாதுகாப்பையும் வழித்துணையையும் நினைத்து கடவுள் கொடுத்த வழித்துணையும் நினைத்து இவர்கள் நன்றி செலுத்தி பாடும் விதமாக இந்த பாடலானது அமைக்கப்பட்டது. ஒத்தாசை தரக்கூடிய வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமது வழித்துணையிலும் விசுவாச வாழ்க்கையிலும் கடவுள் தாமே நம்மோடு கூட வருவார், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார் என்று விசுவாசத்தோடு இப்பாடலை அவர்கள் பாடினார். எனவே நாமும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? கல்லாட
அக்கா இந்த சாங் நம்ம ஃப்ரெண்ட் சூப்பரா பாடினாங்கல்ல. ஆமாக்கா. ஆமாம். சரி, இப்போ நம்ம ஒரு முக்கியமான பாடலை கேட்க போகிறோம். இந்த பாடல் என்னன்னா, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம எதையோ தேடி போகிறோம், ஆனால் ஆண்டவரை தேட மறந்துடுறோம். நம்மளுக்கு ஏதாவது ஒன்று தேவைப்பட்டால் அவர்கிட்ட போகிறோம். இந்த சூழ்நிலை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற கேள்வியாக இந்த பாடல் இருக்குது. இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? நம்ம கேட்க போகிற பாடல் என்னை நேசிக்கின்றாயா. இந்த பாடலை எழுதி இதுக்கு ராகம் அமைத்தவர் திரு பி. ராஜன் அவர்கள். இந்த பாடல் கன்வென்ஷன் கீதங்கள்ல 249வது பாடல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடல் எந்த சூழ்நிலை உருவானுச்சு நம்ம கேட்போமா? கேட்போமே. அடுத்ததாக என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடல். இப்பாடலின் ஆசிரியர் பி. ராஜன் அவர்கள். இவர் இந்திய விமானப்படையிலே 10 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றார். பெண் பாதுகாப்பு துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். இவர் இவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கும்போது ஒரு நாள் தீராத வயிற்று வலியினால் இவர் அவதிப்பட்டார். தீராத வயிற்று வலியின் காரணமாக இவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவரது குடலிலே பக்கவாதம் ஏற்பட்டிருக்கதை இவர் அறிந்து இதை உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் 6 மணி நேரத்தில் இவர் இறந்து விடுவார் என்ற செய்தியை அவருடைய பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே மிகுந்த மனம் வேதனை அடைந்த அவரது பெற்றோர் தன்னுடைய மகனுக்கு அற்புத சுகம் கிடைத்தால் தன்னுடைய மகனை ஒரு ஊழியக்காரனாக ஒப்புக் கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தனர். அவருடைய பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். எனவே அவர் அற்புத சுகம் பெற்ற பின் தன்னை ஒரு ஊழியக்காரனாக சேர்த்துக்கொள்ள ஒரு இறையியல் கல்லூரியிலே சேர்ந்து இறையியல் கல்வியை இவர் பயின்றார். இவர் பயின்று கொண்டிருக்கும் பொழுது தினமும் காலையிலே நடைபயிற்சி செய்வது இவரது வழக்கம். தினமும் நடைபயிற்சி செய்யும் பொழுது இவர் பாடல்களை பாடிக்கொள்வது இவரது வழக்கம். இவ்வாறு அவர் பாடலை பாடும் பொழுது இவருக்கு புதிய ராகமும் கிடைக்கும். இவ்வாறு ஒரு நாள் கிடைத்த ராகத்தை அவர் பதிவு செய்தார். அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இவர் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அன்றைய போதகர் பின்வாங்கி போன பேதுரு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மும்முறை அன்பில் உறுதிப்படுத்தின சம்பவத்தை தேவ செய்தியாக இவர் பகிர்ந்து கொண்டார். இவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து இந்த செய்தியையும் ஒப்பிட்டு அவருக்கு கிடைத்த ராகத்தையும் ஒப்பிட்டு ஒரு புதிய பாடலை உருவாக்கினார். இந்த பாடலை உருவாக்கி தன்னுடைய மனைவியிடம் முதலாக பாடி காண்பித்தார். இந்த பாடல் அற்புதமாக அமைந்தது. அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த பாடலை பாடினர். பின் நாட்களில் அந்த கல்லூரியின் இன்னிசை குழுவில் முதன்மை பாடகராகவும் இவர் சிறந்து விளங்கினார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை மையமாக கொண்ட இந்த பாடலை நாமும் பாடி ஆண்டவர் மீது நாம் கொண்ட அன்பை உறுதி செய்வோமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவியுனக்காய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவியுனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா.
சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாறவா என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா வானம் பூமி படைத்திருந்தும் வாடி நீ உன்னை இழந்ததினால் வானம் பூமி படைத்திருந்தும் வாடி நீ உன்னை இழந்ததினால் பிடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் பிடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனாய் உம்மை நேசிக்கின்றேனா உம்மை நேசிக்கின்றேனா கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ அக்கா நீங்க சொன்னது கரெக்டு தான்க்கா. இந்த பாடல் கேட்கும் போது ஏசப்பா நம்மளை பார்த்து கேட்ட கேள்வி மாதிரியே இருந்ததுக்கா. ஆமாம், அதுலேயும் அந்த கடைசி ஸ்டான்ஸால நான் என்னையே அர்ப்பணிச்சிட்டேன். சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பாடல் கேட்க போகிறோம் தெரியுமா? முன்னாடி நம்ம கேட்ட பாடலுக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன பாடல் தெரியுமா? எனக்காய் ஜீவன் விட்டவரே. இந்த பாடல் எழுதி இதுக்கு ராகம் அமைத்தவர் பிரகாஷ் ஏசுவடியான் அவர்கள். இந்த பாடல் கன்வென்ஷன் கீதங்களில் 312வது பாடல். இப்போ இந்த பாடல் எந்த சிச்சுவேஷன்ல எழுதப்பட்டதுன்னு கேட்போமா? அடுத்ததாக எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடல். இந்த பாடலின் ஆசிரியர் பிரகாஷ் ஏசுவடியான் அவர்கள். இவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த குமாரபுரம் தோப்பூர் என்ற கிராமத்திலே ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பத்திலே மகனாக இவர் பிறந்தார். இவர் சிறு வயது முதலே கடவுளை பற்றிய அதிகமாக அறிவிலே இவர் வளர்ந்தார். எனவே இவர் வாலிப வயதை அடையும் பொழுது கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வதிலே இவர் மிகுந்த விருப்பமடைந்தார். எனவே இவர் தன்னுடைய வாலிப வயதிலே கிறிஸ்துவுக்கு வாலிபர் என்ற இயக்கத்தில் சேர்ந்து ஊழியம் செய்து வந்தார். இவர் திருமணத்திற்கு பிற்பாடும் ஊழியம் செய்து வந்தார். பூவன்கோடு என்ற கிராமத்திலே இவர் ஒரு முறை ஊழியத்திற்காக கடந்து செல்லும் பொழுது தெய்வ செய்தி இவர் அளித்தார். ரட்சிப்பு பற்றி இவர் பேச ஆசைப்பட்டார். எனவே இந்த ரட்சிப்பை குறித்து அதிகமான ஒரு சத்தியத்தை இவர் பகிர்ந்து அளித்தார். இந்த கூட்டம் முடிந்து இவர் திரும்பி பேருந்தில் இவர் வரும்பொழுது இந்த ரட்சிப்பை குறித்து அதிகமாக தியானிக்க ஆரம்பித்தார். இன்னும் அதிகமாக இந்த ரட்சிப்பை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இவருக்கு ஏற்பட்டது. எனவே இந்த ரட்சிப்புக்கு இயேசு ஒருவர் மட்டுமே போதும் என்ற சத்தியத்தை உலகிற்கு சொல்ல ஆரம்பித்தார். அவரது இந்த விருப்பமே ஒரு பாடலாக உருவானது. இதற்கு ராகமும் இவர் அமைத்தார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் இயேசு மட்டுமே போதுமானவர் என இந்த பொருளை உணர்த்தும் இந்த பாடல் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கவும் பெறப்பட்டது. நாமும் இந்த பாடலை, பொருள் நிறைந்த இந்த பாடலை, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடலாமா? ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே இயேசு போதுமே
விடாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே. அக்கா இந்த பாடல்ல சொன்ன மாதிரி ஏசப்பா மட்டும் நம்மளுக்கு போதும்க்கா. ஆமா, ஏசப்பா மட்டும்தான் நம்மளுக்கு போதுமானவர். ஆமாக்கா, ஏசப்பா நம்மளை இன்னும் நேசிக்கிறாங்க தானே? நேசிக்கிறாங்க, ஆனா நம்ம அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமே. அநேக நேரங்களில் நம்ம அவருக்கு கீழ்ப்படுறது இல்ல, சொல் பேச்சை கேட்கறது இல்ல. இந்த சூழ்நிலையும் இன்னும் ஏசப்பாவால நம்மளை நேசிக்க முடியுமா? இவங்கள மாதிரி தான் சில நேரத்தில் நம்மளுக்கும் சந்தேகம் வரும். நான் இவ்வளோ தப்பு பண்ணுறேனே, ஏசப்பா இன்னும் நம்மளை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு. ஆனால் ஏசப்பா நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவர்கிட்ட பாவத்தை அறிக்கையிட்டோன்னா நம்ம பாவங்களை நம்மளுக்கு மன்னிச்சு ஏசப்பா இன்னும் அதிகமாக நேசிப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங்கை கண்டுபிடிச்சிட்டிங்களா? நம்ம கேட்க போகிற பாடல் கூட ஏசு நேசிக்கிறார். இந்த பாடல் எழுதியவர் பிரிக்கன்ரிட்ஜ் அவர்கள். இந்த பாடல் ஆராதனை கீதங்களில் 208வது பாடலாகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும்ல 217வது பாடலாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பாடல் அந்த ஆசிரியர் எந்த சூழ்நிலையில் எழுதுனாங்கன்னு நம்ம கேட்போமா? அடுத்ததாக இயேசு நேசிக்கின்றார் என்ற பாடல். இப்பாடலின் ஆசிரியர் பிரிக்கன்ரிட்ஜ். இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாணத்திலே கொலை குற்றத்திற்காக ஒரு சிறைச்சாலை கைதியாக ஒருவர் சிறையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அவ்வாறு சிறையிலே இருக்கும் பொழுது நற்செய்தி பணியாளர் ஒருவரை அவர் சந்தித்தார். அப்பொழுது அவர் உங்களை இயேசு நேசிக்கின்றார் என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டார். அவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு, நான் ஒரு கொலையை செய்து விட்டேன், நான் குற்றத்திற்காக இந்த சிறையிலே இருக்கின்றேனே, என்னை நேசிப்பார் ஒருவர் உண்டா என்று மிகுந்த ஆச்சரியத்தோடு கேட்டார். அப்பொழுது அவர் கண்டிப்பாக உங்களையும் இயேசு நேசிக்கின்றார் என்று சொல்லி அந்த வேதாகமத்தை அவருடைய கையிலே கொடுத்து, இதை வாசியுங்கள்,
இதிலே அந்த செய்தி பகிரப்பட்டிருக்கிறது என்று கூறினார். அவர் மிகுந்த ஆச்சரியத்தோடு அந்த வேதாகமத்தை வாங்கி என்னையும் நேசிக்க ஒரு ஆள் உண்டா என்று ஏக்கத்தோடு அந்த வேதாகமத்தை அவர் வாசிக்க ஆரம்பித்தார். அந்த வேதாகமத்தை வாசித்து தொடர்ந்து அவருடைய அந்த நற்செய்தி பணியாளருடனே பல செய்திகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த இறையியலை பற்றி அவர் அதிகமாக தியானிக்கும் போது கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். ஆனால் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேறும் நாளும் வந்துவிட்டது. அவருக்கு மிகுந்த மன உளைச்சல். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் மரிப்பதற்கு முன்பாக இந்த ஞானஸ்நானத்தை நான் பெற்றுவிட வேண்டும் என்பது அவருடைய மிகுந்த ஆசையாக இருந்தது. எனவே அவருக்கு தூக்கு தண்டனைக்கு முந்தைய நாள் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு புதிதாக பிரெக்கன்ரிட்ஜ் என்ற பெயரும் சூட்டப்பட்டது. அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் மரிப்பதற்கு முன்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனே என்ற மகிழ்ச்சியுடன் தூக்கு தண்டனை கைதியாக தன்னை அர்ப்பணித்து அந்த தூக்கு மேடைக்கும் சென்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அவருடைய உயிர் பிரிந்த பின்பாக அவருடைய உறவினர்கள் அவருடைய சிறைச்சாலையில் அவருடைய அறைக்கு வந்து அவர்களுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வதற்காக வந்தார்கள். அப்பொழுது வரும்பொழுது அவருடைய தலையணிக்கு கீழாக இந்த பாடலானது எழுதப்பட்டு ஒரு காகிதத்திலே இருந்தது. ஆம், இயேசு நேசிக்கின்றார் என்ற பாடல். இப்பாடலின் ஒவ்வொரு அடியையும் தன்னுடைய வாழ்வின் அனுபவ சாட்சியாகவே இந்த பிரெக்கன்ரிட்ஜ் என்பவர் எழுதியிருக்கின்றார். இந்த அர்த்தமுள்ள ஒரு பாடல், இந்த பொருள் நிறைந்த ஒரு பாடலை நாமும் பாடி ஆண்டவரை துதிப்போமா?
ஆமாக்கா, இந்த பாடலை அதோட வரலாறு சேர்த்து கேட்கும்போது ரொம்ப அர்த்தமுள்ளதா இருந்ததுல்லக்கா. ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அழகா பாடினாங்கல்ல. அக்கா, ஸ்டார்டிங்ல நாங்க சொன்னது தப்புதான்க்கா. பாரம்பரிய பாடல் நல்லா இருக்காதுன்னு நினைச்சோம், ஆனா சூப்பரா இருந்ததுக்கா. ஆமாக்கா, பழைய பாட்டுனா பழைய பாட்டு தான். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இவங்கள மாதிரி பாரம்பரிய பழைய பாடல்களாச்சே நல்லா இருக்காது, போர் அடிக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இவ்வளோ பாடல்கள் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு புது ஆசை வந்திருக்கும். இது இப்படியே விடாமல் தொடர்ந்து உங்கள் அனுதின வாழ்க்கையில் பழைய பாடல்களை அது அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் பாடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you all. அன்பானவர்களே, பரிசுத்த பேட்ரிக் இணைப்பெறாலய வாலிப பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உங்கள் யாருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியுமாக எங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த ஹோப் டிவி உரிமையாளர் திரு மனோவரோசனன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த பாரம்பரிய பாடலின் சத்தியத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இதன்படியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.